இல்லை நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்தது. எப்படின்னா ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ்டு தான். ரொமான்ஸ் கொஞ்சம் கம்மி தான், பட் மற்ற ஆக்ஷன் படம் எல்லாம் சூப்பராக இருந்தது. படம் ஃபேமிலியோட தாராளமாக வந்து பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யா சொல்லவே வேணாம், நல்லாவே பண்ணியிருக்காரு. இதில் பக்காவாக பண்ணியிருக்காரு. நானும் எப்போ போல் கேஷுவலாக தான் நடிச்சிருக்காரு. பட் படம் வந்து போர் அடிக்கல. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா இருந்தது, சூப்பராகவே இருந்தது. இப்போதைக்கு இப்போ வந்து கண்டினியூஸாக வந்த படத்துலையே இந்த படத்தில் உட்காந்து பார்க்கலாம் நல்லா. மீது எல்லாமே போரிங்காக இருந்தது. பட் இந்த படம் அப்படி இல்லை, ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக சஸ்பென்ஸாக நல்லா இருந்துச்சு. அந்த த்ரில்லிங்கான கொஸ்டின்ஸ்லாம் பசில் மாதிரி இருக்கிறது எல்லாமே சூப்பராக இருந்தது. படம் பார்க்கலாம், இன்னொரு கூட பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இதில் இல்லை ஜி, நான் ஹீரோயின் பார்க்கவே இல்லை ஜி. அது எனக்கு அதுவும் தெரியல. எனக்கு படம் ஃபுல்லாக அந்த ஹீரோவும் அந்த வில்லனும் தான். ஹீரோயின் சும்மா அவ்வளோதான், சும்மா லைட்டாக தான். ஹீரோயின் பெருசாக இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோவும் வில்லனும் தான். நல்லா இருந்துச்சு. ஆனால் படம் பார்க்கலாம், இன்னொரு பார்க்கலாம். நானி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் மோரோவர் வந்து அவர் ஒரு காப்பாக தான் வராருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதில் ட்ரெய்லர்லேயே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து இது வந்து வேர்டிங்ஸ் கூட வந்து தமிழில் வருது உங்களுக்கு. ஒரு தெலுங்கு படம் டப்டு மாதிரி இல்லாமல் தமிழில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கார். லெட்டர் எழுதியிருக்கிறதுலாம் கூட நிறைய இடத்துல வந்து தமிழில் வந்து அது அப்படியே தெரியும் உங்களுக்கு. எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. தமிழ் படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. தெலுங்கு சாயில் அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லை உங்களுக்கு. சார் சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. படம் பார்க்கலாங்க, ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா இருக்குது. எல்லாருமே பார்க்க முடியும். கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்குது. கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு. ஒரு 2.25 மணி நேரம், 2 hour 20 minutes அந்த ரேஞ்சில் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோவும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டாங்க. அவருடைய அந்த சாட்டர்டேவுடைய விஷயம் என்னன்றதை வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. கொஞ்சம் லென்த் அதிகம் தான். எடிட்டிங்கில் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். நல்லா இருந்துச்சுண்ணா. எஸ்ஜே சூர்யா நடிப்பு சூப்பராக இருந்தது. அவரே அதான் அவர் காமிக்கிற சீன்லாம் சூப்பராக இருக்குது. சூப்பராக வில்லன் டெரராக காமிச்சிருக்காங்க அவங்கள. பயங்கர வில்லனா, கொடுமையாக. எல்லாம் நடிப்பு நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே ஓரளவுக்கு முக்கிய கொடுத்துருக்காங்க. அதான் டைம் போனது தெரில. நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக ஆக்ஷன் தான். பிளாக்கு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நானோட பெர்ஃபார்மன்ஸ் பிஜிஎம் தான். சும்மா லேகில் எதுவும் இல்லை. டைம் போகிறது எல்லாம் நல்லா இருந்தது. எஸ்ஜே சூர்யா அது அவருக்கு மேலே ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நானி எஸ்ஜே சூர்யா 2 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் அவங்க டீசென்ட் ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. லேகில் எதுவுமே இல்லை, நல்லா சரண் போயிடுச்சு. ஃபுல்லாக ஆக்ஷன் தான், நல்லா இருந்தது. டைம் போனதே தெரில, நல்லா இருந்தது. பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குது. இது கமர்ஷியல் படம் தான், நார்மல் கமர்ஷியல் படம் தான். நானே எஸ்ஜே சூர்யா பெர்ஃபார்மன்ஸு ஒன்று நிற்கும் போது படம் பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா எலிவேஷன் நல்லா இருக்குது. எஸ்ஜே சூர்யாங்கன்னு சொல்ல தேவையில்லை, நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு ஓவரால் கமர்ஷியல் படம் தான், நல்லா இருக்குது. அதான் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் செட்டில் ஆகிற டைம் ஆகுது. செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல பீக் கமர்ஷியல் நல்லா எடுத்திருக்காங்க. தமிழ் தம்பிக்கு ஓகே, நைஸ், ஒர்த் வாட்சிங். ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை படம் ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளோதான், சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாமே பிடிச்சிருந்தது சார். எஸ்ஜே சூர்யா சார், நானி சார், பிரியங்கா மேம், சாய்குமார் சார். பெரிய ப்ளஸ்ஸு வந்து இது வந்து எல்லாருமே அவங்க சொந்த வாய்ஸில் பேசியிருக்காங்க சார். சூப்பர் சார், ரொம்ப சூப்பர் சார். படம் நீங்கள் வந்து இது டப்பிங் படம்ன்ற ஃபீல் இருக்காது, அதுக்கு நான் கேரண்டி. படம் பாருங்கள். செம்ம கமர்ஷியல் படம், சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது படம். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை த்ரில்லர் ஆக்ஷன் படம், கமர்ஷியலாக ஆக்ஷன் படம் சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் படம். போர்லாம் அடிக்கலாங்க, சூப்பராக இருக்குங்க படம். ஒர்த்து, பயங்கர ஒர்த்து, ஃபேமிலியாக பார்க்கலாம். தெலுங்கில் படம் வேறு மாதிரி இருக்குது. அந்த புது கான்செப்டாக பிடிச்சிருக்கு. வீக்லி 6 days சைலண்ட் ஆகிட்டு 1 day அடிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டு நல்லா இருக்குது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸ்டோரி. இன்றைக்கி 2 பேரும் பிச்சு மேய்ச்சிட்டாங்க. ஓப்பனாக சொல்ல போனால் 2 பேர் போட்டி போட்டால் இது பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி மட்டும் 2 பேர்ட்டும் பயங்கரமாக இருக்குது. எனக்கு ஃபேவரட்டாக சொல்ல போனால் இவங்க 2 பேரை தாண்டி பெருசாக ஒன்றும் இல்லை. எஸ்ஜே சூர்யாவும் நானியும் அவங்க ஸ்கோப்டாக ரொம்ப பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஒர்த்தாக இருக்குது. டேரக்டர் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக யோசிச்சு எடுத்துருக்கார் ஸ்டோரியை. படம் வந்து சூர்யா சாட்டர்டே. என்னடா சூர்யா சாட்டர்டேனா, சாட்டர்டே பப்புக்கு போக போகிறானுங்க, நல்லா ஜாலி பண்ண போகிறானுங்க, பொண்ணுங்களோட ஊர் சுற்ற போகிறாங்க, டேட்டிங் போகிறாங்க. அதே சாட்டர்டே நம்ம ஊரில். சரி, அந்த சாட்டர்டே தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா வாரம் பயங்கரமாக கோவப்படுறாப்புல. அம்மா சொல்கிறாங்க அந்த கோபத்தை திருத்துறதுக்காண்டி வாரத்துக்கு ஒரு தடவை தான் கோவப்படணும், நீ மற்ற நாள்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்கிறாப்புல. மற்ற நாள்லாம் கம்முன்னு வந்து சனிக்கிழமை மட்டும் கோவத்தை அடக்க முடியாமல் பண்ணுறாப்புல ஒரு ப்ளே.
அதுதான் படம். அதுதான் வந்து சூர்யாவுடைய சாட்டர்டே. இதுதான் படத்தோட கதை. கதையை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தின்லைனு. ஆனால் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் லேக்காக இருந்தால் கூட எஸ்ஜே சூர்யா ஆக்டிங், தமிழ் படத்தில் பார்க்காத ஆக்டிங் இதில் பண்ணியிருக்காப்புல. செம்ம வில்லனு, செம்மையாக பண்ணியிருக்காப்புல. ஒரு காப் ரோலு பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல. மாநாடுக்கு அப்புறம் வந்து எஸ்ஜே சூர்யாவை வேறு ஒரு டைமென்ஷனில் காமிச்சிருக்காங்க அந்த படத்தில். நானி வந்து வழக்கமாக காமன் கம்போஸ்டாக ஆக்ட் பண்ணியிருக்காப்புல, செம்மையாக பண்ணியிருக்காப்புல. அதான ஸ்டெல்லர் ஆக்டிங்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்காப்புல. படம் ஒரு தடவை பார்க்கலாம். கிளைமேக்ஸ்லாம் வந்து எதுவுமே கனெக்ட் ஆகலை, ஓகேங்களா. மியூசிக் வந்து பெரிய பலமாக இருக்குது. நம்ம ஃபுல் அண்ட் வந்து என்னென்னா எஸ்ஜே சூர்யாவை தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எஸ்ஜே சூர்யா பார்த்து ரசிக்கலாம். அடுத்த ஷோலாம் வந்து எஸ்ஜே சூர்யா ஃபேன்ஸ் வந்து ஃபீல் பண்ணிடுவாங்க. நம்பி வரலாம், எஸ்ஜே சூர்யாவை பார்க்குறக்காண்டி நம்பி வரலாம். மற்றபடி வேறு ஸ்டோரி பார்க்கணும், நானியை பார்க்கணுன்னா கூட இங்கே நானிலாம் மிஸ்ஸிங் தான். வழக்கமான நானிக்கு மிஸ்ஸிங் தான். இருந்தாலும் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபேன்ஸுக்கு வந்து மகேஷ் பாபுக்கு அடுத்து வந்து நானிக்கு தான் நிறைய ஃபேன்ஸ் இருக்குது. ராம் சரணுக்கோ நம்ம அல்லு அர்ஜுனுக்கோ விட ஃபேன்ஸை விட நம்ம நானிக்கு வந்து நல்ல ஃபேன்ஸ் இருக்குது, நல்ல கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அவங்க வந்து ஓரளவு ஃபில் பண்ணுவாங்க, படத்தை ஓட கொடுப்பாங்க. சிங்க் ஆகலை, வாய்ஸ்லாம் ரொம்ப சிங்க் ஆகலை, ரொம்ப லேக்காக இருக்குது. ஆனால் எஸ்ஜே சூர்யா வந்து அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம அவருக்கு வந்து கிட்டத்தட்ட நானியை விட அதிகமான சீன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் வந்ததுலேருந்து அவர் ஃபுல் அண்ட் ஃப்ரேம் ஃபுல்லாக அவர் தான் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஜாலியாக பார்க்கலாம் படத்தை. கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லேக் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து எஸ்ஜே சூர்யா பஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போக்கிரி படத்தில் பிரகாஷ் ராஜ் தான் ஞாபகப்படுது. இங்கே பாடுறான்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போக்கிரி படத்தில் வந்து இது பிரகாஷ் ராஜ் பண்ணுற மாதிரி ஆக்டிங்கு. அதை கூட கொஞ்சம் இமிடேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காப்புல. எஸ்ஜே சூர்யாக்காண்டி கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ஓரளவு படம் ஓகே. ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணதோ இல்லையோ, ஆக்ஷன் படத்தை விரும்புகிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். செம்ம ட்ரீட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஷோ வந்து வந்ததுக்கு காரணம் சொல்லிடுறேன். இது வந்து நானி படம் நான் தமிழில் இருக்க படம்லாம் நான் பார்ப்பேன், ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவரோட படம்ன்றதுனால வந்தேன், வேறு எந்த ஃபிலிமும் இல்லை, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தேன். நான் ஃபஸ்ட் எப்பயும் ஒரு படம் பார்ப்போம், இதை வந்து பார்க்கலாம் அப்படி தான் வந்தேன். ஆனால் வந்து கமர்ஷியலாக வந்து இந்த படம் நல்லா இருக்குது, ஓகேவா. இப்போ வந்து கொட்டுக்களி எடுத்துக்கிங்க, கொட்டுக்களி வந்து ஸ்டோரி மட்டும் நல்லா இருந்தது, சாங்ஸ்லாம் இல்லை. ஆனால் இந்த படத்தில் வந்து ஸ்டோரியும் நல்லா இருக்குது. ஆனால் பிளானிங், எக்ஸிக்யூஷன், ஸ்ட்ராட்டஜி எல்லாமே டைரக்ஷன் வைஸ் சூப்பராக இருந்தது. பிஜிஎம் வந்து எலிவேட் பண்ணிச்சு படத்தோட ஸ்டோரி நல்லா இருக்கவே பிஜிஎம் வந்து எலிவேட் பண்ணிச்சு. சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஒர்க் அவுட் ஆகிருக்கு ப்ரோ. தமிழ் கேஸ்ட் தான் நிறைய பேர், அதித்தி பாலனாக இருக்கட்டும், எஸ்ஜே சூர்யா இருக்கட்டும். அப்புறம் வந்து எஸ்ஜே சூர்யாவுக்கு அண்ணனா வந்த கேரக்டர்லாம் சூப்பராக இருந்தது. அவங்க அண்ணனா வந்த கேரக்டரும் எஸ்ஜே சூர்யாவும் நல்ல வில்லனிசம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்தது ப்ரோ. பார்க்க சொல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பிஜிஎம் எலிவேட் பண்ணிச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து எஸ்ஜே சூர்யா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் அது அப்படியே பிக்கப் ஆகிட்டு அப்படியே சூப்பராக நிறைய நாட்டு நம்ம சஸ்பென்ஸை வந்து சஸ்பென்ஸாகவே வச்சுருந்தாங்க. அப்படிதான் கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது ப்ரோ. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத கிளைமேக்ஸ் தான் இருந்தது. நான் கூட சரி எல்லாம் ஆவரேஜாக முடிப்பாங்கன்னு நினச்சேன். நல்லா இருந்தது ப்ரோ. படம் ஓவரால் நல்லா இருக்குது, நல்ல ட்ரை ப்ரோ. ஒரு கமர்ஷியலாகவே நல்லா இருக்குன்னு சொல்ல வேணாம். படம் ஸ்டோரி மட்டும் இல்லை, கமர்ஷியலாகவும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அது என் பெர்ஸ்பெக்டிவ், மக்கள் பார்த்து சொல்லிட்டோம்.